டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா த வேர்ல்ட் பிட்வீன் டூ வேர்ல்ட் வார்ஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மிகப்பெரிய வார் நடந்திருக்கு. அந்த ரெண்டு வார் நடந்த இன்பிட்வீன் கேப்பில் வேர்ல்டு வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஷேட்டர்ட் த குளோபல் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த யூரோப்பியன் இம்பீரியலிசம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து மெயினாக எதுக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்போட இம்பீரியலிசம், அதாவது யூரோப் வந்து மித்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் அவங்களோட காலனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியையும் அவங்களோட ஒவ்வொரு காலனிலையும் அவங்களோட பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் வேர்ல்டோட சிச்சுவேஷன். The European powers were gravely weakened by the war financially and politically. ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்தோன்னா யூரோப் நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய இழப்பீடுகளை வந்து சந்திச்சிருக்காங்க. The trade and financial imbalance left by the war and the harsh peace and fallout created instability throughout the 1920s. ஸோ இதனால் இந்த வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த 1920s அந்த மாதிரியான பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஏன்னா அவங்களோட மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு அவங்களால வர முடியல. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸ் தட் கண்ட்ரோல் த கவர்மெண்ட் பிகேம் இன்டென்ஸ். அதனால் ஒரு முரண்பாடு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரூலிங் கிளாஸ் முதலாளித்துவம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டே இருக்குது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபாசிசம் எமர்ஜ்ட் இன் இட்டாலி அண்ட் ஜெர்மனி. அந்த டைமில் பார்த்தோன்னா ஜெர்மனிலையும் இட்டாலிலையும் வந்து ஃபாசிசம் வந்து உருவாகுது. ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் காட் இன்டென்சிட் ஆஸ் அ கலோனியல் பாஸ் வெர் வீக்கண்ட் பை த வார். இப்போது இந்த காலனியாக இப்போ யூரோப் வந்து மற்ற நேஷன்ஸ் எல்லாம் காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட பவரே இந்த வார் டைமில் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது காலனிஸாக இருந்தவங்கெல்லாம் வந்து அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The Soviet Union's role extending the solidarity to the struggling nationalist movement also went a long way in accelerating the process of decolonization in Asia. இப்போ சோவியத் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீகாலனைசேஷன், அதாவது இனிமேல் நாங்கள் வந்து காலனியாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து ஓன் ரைட்ஸ் வேணும், எங்களுக்கு வந்து ஓன் கான்ஸ்டியூஷன் வேணும், அந்த மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலனிஸ் எல்லாம். ஸோ இதுக்கு வந்து சோவியத் ரஷ்யா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் அ ஹை நோன் ஆஃப் இம்பீரியலிசம் இன் ஆஃப்ரிக்கா டியூரிங் த இன்டர்வார் பீரியட். ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பீரியலிசம்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிறையா மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. In contrast, the independence to the Latin America countries had occurred even before the first half of the 19th century. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா லாட்டின் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் they had no soon confront their protector turned exploiter the USA. அதுக்கப்புறமா வந்து இவங்க யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாகவே வந்து டேர்ன் ஆகிட்டாங்க. அதாவது யூஎஸ்ஏவே வந்து லாட்டின் அமெரிக்கா சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. As we saw in the last chapter, the crisis in the Western world had led to the outbreak of the World War I. We now turn to the social and political developments in the world after the end of the war. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எதுக்காக நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன அவுட் பிரேக்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டில் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் I. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகம் எந்த மாதிரியான வளர்ச்சிகளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். The first world war led to the expansion of certain industries in the hope that the wartime boom would continue. இப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நேஷனும் வந்து நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வார் பண்ணுறதுக்காக வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது மாதிரி இந்த ஃபீல்டு வந்து நல்லா வந்து டெவலப் ஆகிருக்கு. However, when the war came to an end, the industries that grew to meet wartime requirements had to be abandoned or modified. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து எதெல்லாம் வந்து டெவலப்பில் இருந்துச்சோ, எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ இதெல்லாத்தையும் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தோன்னா நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேறு ஏதாவது ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹியூஜ் ஸ்டாக்ஸ் ஹேட் டு பி டிஸ்போஸ் ஆஃப் அண்ட் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹேட் டு பி சாக். நிறைய பொருட்களெல்லாம் வந்து முடக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய பேரை வந்து குறைச்சிட்டாங்க. This bred dissatisfaction among the working classes. The situation was made worse by the political combination caused by the Treaty of Versailles. ஸோ இதனால் வந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்குள்ளே ஒரு
ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் வந்து அவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை சைன் பண்ணதும் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தான் வந்து கொடுத்துருக்குது. A new wave of economic nationalism which expressed itself in protection tariff barriers affected the world trade. அதாவது ஒரு நியூ கான்செப்ட் வந்து ஒன்று கொண்டு வராங்க. எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஒரு ட்ரேட், அதாவது உலக லெவலில் ட்ரேடை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. த வார் ஆல்சோ பிளேஸ் அ ஹெவி பர்டன் ஆஃப் டெப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி. அதாவது யூரோப்பில் இருக்க ஒரு நேஷனுக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிருச்சு. Withdrawal of American capital. At the end of the World War I, America was financially in a sound position. வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது அது எண்ட் ஆகிற டைமில் பார்த்தோன்னா அமெரிக்கா தான் வந்து ஒரு ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கா. எப்படின்னா மற்ற நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வார் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து வார் எண்ட் ஆகிற டைமில் தான் வந்து ஜாயின் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆஸ் த மணி லெண்டர் டு த வேர்ல்டு, அமெரிக்கா என்கரேஜ் த ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இன் டு த யூரோப். ஸோ அமெரிக்கா வந்து மணி லெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற நேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா தான் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. த கேபிட்டல் அவுட்ஃப்ளோ ஆல்சோ ஃபவுண்ட் அவுட்லெட் இன் அ நியூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதனால் வந்து புதுசாக வந்து அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈல்டட் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் அ பீரியட். இன் த மீன் டைம் அ ஸ்லம்ப் இன் த யூஎஸ் எக்கானமி force the government to impose the restriction on export of capital. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்க்கு இவங்க கிட்ட கடன் வாங்குற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நிறைய இங்கேருந்து இவங்களோட பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க இது மூலமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் ரிசல்டட் இன் அ ஸ்டீப் டிக்ளைன் இன் த வால்யூம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டே வந்து அமெரிக்காவை எதிர்பார்த்து தான் வந்து அந்த டைமில் இருக்காங்க. அது கடனுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்கள் வாங்குறதுக்காக இருக்கட்டும். ஸோ அமெரிக்கா தான் வந்து ஒரு ஹெல்பிங் நேஷனாக இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் த யூஎஸ். அதாவது மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பங்குச்சந்தை, அமெரிக்காவோட பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். த வித்ட்ரால் ஆஃப் அமெரிக்கன் கேபிட்டல் வாஸ் அக்ரிவேட்டட் பை த யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் இன் 1929. அதாவது 1929 அமெரிக்காவில் அவங்களோட பங்குச்சந்தையில் வந்து ஒரு கிராஷ் வந்திருக்கு. The first huge crash occurred in 24th October 1929. This discouraged investment and consumers to such an extent the more and more people began to sell their share and dispose. ஸோ இதனால் வந்து இது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கரேஜாக இருந்திருக்கு, ஒரு ஏமாற்றத்தை இருந்திருக்கு. எதனாலனா அவங்களால வந்து நிறையா இதுக்கு மேலே வந்து அவங்களோட குட்ஸை வந்து செல் பண்ணுறது இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் ஃபாலோட் பை த ஃபெயிலியர் ஆஃப் த அமெரிக்கன் பேங்க். ஸோ இதனால் இவங்களோட வணிகம் வந்து கொஞ்சம் முடக்கப்பட்டதுனால இவங்களோட பேங்க்கெல்லாம் கொஞ்சம் ட்ரவுன் ஆகிட்டு. த அமெரிக்கன் ஃபினான்ஷியர்ஸ் were forced to recall their own funds invested abroad. இதனால் அமெரிக்கா தான் நம்ம வந்து மணி லெண்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நேஷனுக்கும் இவங்க வந்து நிறையா லோன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன்லாம் மற்ற நாடுகள்லேருந்து ரீகலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. The stoppage of loan to Germany by America led to the failure to large German banks. ஸோ ஜெர்மனிக்கு லோன் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. இதனால் ஜெர்மனியில் ரொம்ப டெவலப்பாக இருந்த ஒரு முக்கியமான 2 பேங்க்ஸ் பார்த்தோன்னா அவங்களால வந்து பேங்க்ரப்சி ஆகிட்டாங்க. அதாவது அவங்களாலையும் கடனை வந்து சமாளிக்க முடியல. The Bank of England also found itself the bankruptcy. ஸோ இங்கிலாண்டும் வந்து இதே மாதிரி தான், ஜெர்மனிக்கு நடந்த மாதிரி தான் இங்கிலாண்ட்லேயும் நடந்திருக்கு. தென் பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Despite emergency measures such as cutbacks in expenditure and increased taxation, the situation did not improve in England. ஸோ வந்து இந்த ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக டேக்ஸ், அதாவது வரியை வந்து அதிகமாக வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிலாண்டோட பொசிஷன், அதாவது இங்கிலாண்டால் இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அவங்களால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்ட முடியல. ஸோ இங்கிலாந்து டிசைடட் டு லீவ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதனால் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா கரன்சி வேல்யூ, அதாவது கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இனிமேல் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அவங்க லீவ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணி மற்ற கண்ட்ரீஸும் அவங்களோட கோல்ட் ஸ்டாண்டர்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. டீவேல்யூவேஷன் ஃபோர்ஸ் கிரெடிட்டர்ஸ் டு ஸ்டாப் லெண்டிங். அதாவது டீவேல்யூவேஷன் அப்படின்னா பண மதிப்பை வந்து குறைக்கிறது. திஸ் லெட் டு த வேர்ல்ட் கிரெடிட் கான்ட்ராக்ஷன். ஸோ இதனால் வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தஸ் த டிஃபென்சிவ் மெஷர்ஸ் அடாப்டட் பை த வேரியஸ் நேஷன் டு சேஃப்கார்ட் தேர் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் லெட் பை அன் அன்பிரசிடென்டட் டிக்ளைன் இன் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு நேஷனும் அவங்களோட எக்கானமியை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி
இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் டீப் அண்ட் ப்ரொலாங் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் கால் இஸ் த கிரேட் டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஸோ இந்த நேஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் ஆனது. இதெல்லாம் வச்சு ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்பர்கஷன் இன் பாலிடிக்ஸ், அதாவது அரசியலில் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரீஸ், அதாவது நிறைய நாடுகளில் வந்து அரசியல் ரீதியாக நிறைய மாற்றம் வந்திருக்கு. இன் இங்கிலாந்து த லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் 1931. 1931 பார்த்தோன்னா இங்கிலாண்டில் இருந்த ஒரு லேபர் பார்ட்டி, அந்த பார்ட்டி வந்து தோற்று போயிட்டாங்க. இந்த USA the Republican Party was rejected by the people in successive election for about 20 years after the depression. ஸோ யூஎஸ்எல்ல பார்த்தோன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி அவங்கள வந்து பீப்புளே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 2 வார்க்கு இடையில இருந்த அந்த டைம் அப்படின்னு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாசிசம், ஃபாசிசம் இதெல்லாம் வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.